Hello friends, welcome to Regia's Healthy Home. வாங்க சின்னதா ஒரு OTG ரிவ்யூ பார்த்தலாம். நான் அகாரோ OTG 19 லிட்டர் அமேசான்ல வாங்கியிருக்கேன். ரொம்ப தேடி நான் கடைசியில் அகாரோ பிராண்டை சூஸ் பண்ணேன். நிறைய பேர் இதுக்கு நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சைஸ் பார்த்தலாம் வாங்க. நீளம் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி உயரம் 9.5 இன்ச்சஸ் இருக்குது. உள்ள நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீளம் 32 சென்டிமீட்டர் இருக்குது. ஹைட் 22 சென்டிமீட்டர் இருக்குது. சைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி ஒயர் ரேக் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்டீலில், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது. இதுக்கப்புறம் ஒரு கிடுக்கி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டிலலாம் பால் காய்ச்சலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இது. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோ இந்த இடம் ஒரு ஹூக் வச்ச மாதிரி இருக்குது. அது எதுக்குன்னா இப்படி மாட்டி எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறது பால் பாத்திரம் மாதிரியாக தானே தூக்குவோம். இது இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்காக இருக்கும். ஆக்சுவலாக இது இந்த டிக்காலாம் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ரேடு சிக்கன் ரெண்டு பக்கமும் மாட்டிட்டு நம்ம இப்படி உள்ளார எப்படி ஓடிஜி உள்ளார நம்ம இப்படி மாட்டிட்டோம்னா இது இப்படி ரவுண்ட் ஆகி சுற்றி அது குக் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு மேனுவல் கிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஸா பேன் கொடுத்துருக்காங்க. இதில் பிஸா, பிஸ்கெட்ஸ், கேக் எது வேணும்னாலும் வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நான் இதே மாதிரி தனியாக ஒன்று வாங்கினேன், ஆனால் அதை விட இது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. தனியாக இதை வாங்கினோன்னா குறைஞ்சது 400 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் அமேசானில். அடுத்தது ஓடிஜி உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 இரும்பு ராடு வந்திருக்கு. இதில் இருந்து வர ஹீட்டில் தான் நம்ம உள்ளே குக் பண்ணுவோம். இது மைக்ரோ ஓவன் கிடையாது. அதுக்கப்புறம் சைடில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இந்த மாதிரி ஒரு பின் கொடுத்துருக்காங்க. சிக்கன் மாட்டுற ஒரு ராடு ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல, அது இதில் மாட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அடுத்தது நம்ம ஃப்ரிட்ஜில் ட்ரே போடுற மாதிரி 2 ரேக் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஹீட் எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டுலையுமே வச்சு குக் பண்ணலாம். இது மாதிரி கீழே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஒயர் ரேக் மாட்டுறதுக்கும் செகண்டில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கு மேலேயும் 3ஆவதாகவும் ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த அளவுக்கு ஹீட் வேணுமோ அப்படி மாட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2ஆவதுல பிஸா பேனை மாட்டியிருக்கேன். அதுக்கு மேலேயும் ஒரு ஒர்க் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. பிரெட் பேன் ஒன்று, அப்புறம் கப் கேக் மோல்டு ஒன்று, ரெண்டும் தனித்தனியாக வாங்கியிருந்தேன். செம்ம ஸ்ட்ராங்காக நல்லா ஒர்த்தியாக இருந்துச்சு. அவ்வளோதான், சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது எல்லாமே. இந்த ஸ்டாண்ட் இந்த கிடிக்கையால் இப்படி பிடிச்சி இழுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நம்பி எடுக்கலாம். இது இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் ஆஃப் பண்ணுறது. அதுக்கும் மேலே இருக்கிறது டாப் ஹீட்டிங், அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது பாட்டம் ஹீட்டிங். நான் இப்போ பாயிண்ட் வச்சுக்கிறதுக்கும் நேர் ஆப்போசிட்டில் ரைட் சைடு இருக்கிறது டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங். அதுக்கப்புறம் ராட் ஹீட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மேனுவல் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நமக்கு டவுட் வர சான்ஸே கிடையாது. எல்லாமே ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. டோர் கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது. நிறைய பேர் கிளாஸுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நிறைய பிராண்டோட இது கொடுத்துருந்தாங்க. ஆனால் அகாராவுக்கு அப்படி எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருந்ததா தெரியல. டைமர் பார்த்தீங்கன்னா 1 hour வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ரிவ்யூ போடணும்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவலுக்குள்ளே ஒரு டேங்க் லெட்டர் ஒன்று இருந்துச்சு அகாரோ ஓடிஜி பற்றி. கொஞ்சம் டீட்டெயிலும் அதில் நிறைய இருந்துச்சு. ஒருவேளை ஓடிஜியில் இந்த சேம்பர் லைட்டோ ஏதாவது கிளாஸ் உடஞ்சிருந்தாலோ ஃபியூஸ் போயிருந்தாலோ வேறு ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்திருந்தாலோ ஒரி பண்ணிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்படி எந்த ப்ராப்ளமும் நமக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓடிஜி ஆன் பண்ணக்குள்ள அந்த ஒயர் ஸ்மெல் இந்த மாதிரியான ஒரு அப்நார்மல் ஸ்மெல் வரும்னு சொல்லி தான் இதில் போட்டிருக்காங்க. அது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டைம் அது யூஸ் பண்ணுறதுனால அப்படி வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் இந்த வீடியோ கப் கேக் பண்ணது. நெக்ஸ்ட் இது பிஸா பண்ணி பார்த்தாச்சு. ப்ரெட்டு பப்ஸு அப்படின்னு இதில் பண்ணாததே இல்லை, எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. ஹீட் ரொம்ப சூப்பராக வருது. லாஸ்ட்டாக குக் பண்ண இந்த வீடியோஸ் எல்லாமே நான் ஓடிஜி வாங்கி 2.5 வருஷம் கழித்து எடுத்த வீடியோ தான் இதெல்லாம்.
வெயிட் பண்ணியிருந்து எப்படி இது நல்லா இருக்குது பார்க்கணும், அப்புறமா வீடியோ போட்டுக்கலாம்னு நினச்சி அப்படியே நான் இதை விட்டுட்டேன். 2.5 வருஷத்துக்கு அப்புறமும் ஓடிஜி ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்குது. நான் இப்போவும் கூட ரொம்ப நல்லா வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சிம்பிளான ப்ரைஸில் ஓடிஜி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 4000 சம்திங் மட்டும்தான். ஆஃபர் டைமில் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் வாங்கினீங்கன்னா அதை விட குறைச்ச ரேட்டுக்கும் நீங்கள் வாங்கலாம். அமேசானில் ரொம்ப சூப்பராக அகாரோ ஓடிஜி ரொம்ப பெஸ்ட் பிராண்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோவோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you viewers. Happy healthy home.